ஹலோ கைஸ், வெல்கம் டு கப்பிள்ஸ் குக்கிங். இன்னைக்கு ஹெல்தியா கொத்தவரங்க சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 5 இல்ல 10 இட்லி வரைக்கும் தாராளமா சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல செப்பரேட் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்ல கட் பண்ணி வச்சிருந்த 1 கப் கொத்தவரங்காய் சேர்த்துட்டு 1 கப் வெங்காயம், 1/2 கப் கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய், அதுக்கு ஏத்த மாதிரி 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தண்ணில எதுவுமே ஆட் பண்ணிக்க வேணாம். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். லிட் ஓபன் பண்ணி கலரி விட்டுட்டு சிம்லே வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் சிம்லே வச்சுட்டு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல இந்த காய் ஆட் பண்ணிக்க போறோம். நான் எடுத்திருக்க குவான்டிட்டி 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். இப்போ எல்லா காயும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பருப்பையும் ஆட் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சட்னில ஊத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஹெல்தி அண்ட் டேஸ்டியா கொத்தவரங்காய் சட்னி ரெடி ஆயிடும். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.